அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா 17. ஆனால் நிறைய உறவுகள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தாம கட்சியுடைய வேரை வலுப்படுத்துவது எப்படின்றத பற்றி யோசிப்போம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சி வேர் பலவீனமாக தான் இருக்குது. அதை பலப்படுத்துவதை பற்றி யோசிப்போம். 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதுதான் விதி. ஆனால் கமலுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் அந்த கமலுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, கமல் அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு சென்றார். தங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதற்கு இந்தியா கூட்டணியின் தலைமை திமுக தயாராக இருந்த பொழுதிலும் அதை அவர் புறக்கணித்து விட்டார். அப்பொழுது ஒரு டீல் இந்தியா கூட்டணிக்கும் கமல் அவர்களுக்கும் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கமல் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிக்காதவர் என்ற கேள்வியை வைக்கிறாங்க. ஆனால் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட்டார், உழைத்தார், பிரச்சாரம் செய்தார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது கூட்டணி உடைவது போன்ற ஒரு சில கருத்துக்களை உறவுகள் பகிர்வது மனதிற்கு வலியை தருகிறது, வேதனையை தருகிறது. இதே நிலையில் நான் கூறுவது என்னவென்று சொன்னால், கடந்த முறை மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா ப. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு மேலவை உறுப்பினர் கொடுத்தார்கள். அவரை போன்ற ஒரு சிறந்த அரசியல் தலைவரை காண்பது ஒரு இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது நமது காலத்தில். இப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த தவறான கருத்துக்களை பகிர்வது தவறு. அதை விடுத்துவிட்டு 17 சட்டமன்ற தொகுதிகள் அல்ல, இனி வரும் காலங்களில் கொடுக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பலத்தினை கூட்டுவோம் என்று நாம் உழைத்தோம் என்று சொன்னால், அதற்கான முயற்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருமையோடு மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.